பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய திவ்ய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் அநேக ஜெபங்களை அவர் கேட்கிறார், பதிலை தருகிறார். அநேகருடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறார். நீதிமானுடைய ஆசை நன்மையே. அப்போ ஒரு மனிதன் நீதிமானாக இருந்து உத்தமனாக இருந்து இருவிடத்திலே பிரார்த்திக்கும் போது கேட்கிறார், அந்த பதிலை தருகிறார். இந்த உலகம் முழுசுவதும் பிரார்த்தனை கைகூடி வருவதால் எத்தனை ஜபம், எத்தனை வேண்டுதல்கள் அவர் செய்து முடியும். அதனால்தான் மனிதன் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலருக்கு இன்னும் அற்புதம் நடக்கல, கண்டிப்பா நடக்கும். சங்கீதம் 20:4 வாசிக்கும் போது, உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவார். ஆலோசிக்கிற என் வாழ்க்கையில் நான் கிடைக்கணும், ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும், இந்த லக்கை நான் அடையணும். அநேகருடைய வாழ்வை ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வருகிறார். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்ட உங்க வாழ்க்கையில் கூட தேவன் அநேக விஷயங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தியிருப்பார். ஒருவேளை ஒரு பெரிய காரியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பெரிய அற்புதக்காய் காத்திருக்கலாம், அது மலை போல இருக்கேன்னு நினைச்சிருக்கலாம். விசுவாசிக்கு எல்லாம் போகணும். விசுவாசித்தா இந்த மலையை அவன் பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்றால் போகுமா. அதனால மனிதன் இறைவனிடத்திலே விரும்புகிற எதிர்பார்க்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் கைகூடி வர செய்கிறார். ஒருவேளை தேவ மக்களே, உங்க வாழ்வில் எதுவும் நடக்கலையே, அற்புதம் போய் ஒரு சோர்ந்து போயிருக்கலாம். உங்க மன விருப்பம் அங்கே 1 யோவான் 5 அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். எதையாகிலும் அவர் விருப்பத்தின்படி, அவர் சித்தத்தின்படி நாம் கேட்போம் என்றால் அதை தவறாமல் செய்கிறார். ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும், எதை கொடுத்தா அது நமக்கு திருப்தியா இருக்கும் என்பது அறிவார். ஒருவேளை நம்ம ஒரு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடு கண்டிப்பா தேவை. ஆனால் அவர் தருவதற்கு எந்த தடை இல்லை. நம்ம மன விருப்பம் அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது ஒரு காலங்களையோ நேரங்களையோ சமயங்களையும் அவருக்கு தேவையில்லைங்க. அவர் தெய்வமாக இருக்கிறபடியாலே அவர் விரும்புகிறபடி அது ஆகப்படும். அதனால் தெய்வ மக்களை, நீ என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன ஆசைப்படுறீங்க, அதை நம்பிக்கொண்டே இருங்க. தாவி சொல்றான், என் ஆத்மாவின் ஏன் கலங்குற, தேங்குற, நான் நம்புகிறது அவரால் வரும். சங்கீதம் 62:5 சொல்றான். ஒரு வேலை ஏசப்பா நம்புறீங்களா, அவர் மேல ஒரு நம்பிக்கையா இருக்கீங்களா, நம்பிக்கொண்டு இருங்க. அந்த நம்பிக்கையில நீங்க தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா தெளிவா சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி நான் தந்திருவேன், உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன். அதனால தெய்வத்தை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவில்லை. எதை எதிர்பார்க்க பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ நன்மைக்கை காத்திருந்தார்கள். இப்போ அண்ணாளோட பெண்ணுக்கு ஒரு பையன் வேணும், ஒரு குழந்தை வேணும், அதுதான் அவனோட விருப்பம். சபை தேவ ஆலயத்தில் போய் அழுகிறா, புலம்புகிறா, இதயத்தெல்லாம் ஊற்றுகிறா. ஆனா முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஜபத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு துக்க முகமாக இல்லை, முகம் எப்படி இல்லை, ஒரு சேடா இல்லை, துக்கம். ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நான் விரும்புகிறதை தேவன் தருவார். அதுதான் நான் நம்புகிறது அவராலே வரும். நிறைய பேர் பிரார்த்திக்கிறாங்க, நம்புறாங்க, தோத்திரம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவர்கள் இல்லை. நீங்கள் விசுவாசம் உள்ள எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க. அப்போ நீங்க தேவனிடத்தில் எதை நம்பிக்கொண்டு, எதை எதிர்பார்த்து கொண்டு போகிறீர்களோ அதை கிடைக்கும் வரை எதிர்பார்த்து கொண்டிருங்க. அதுதான் ஒரு மழைக்காக மக்கள் காத்திருக்கிறாங்க. இந்த எலியாவும் காத்திருக்கிறார். ஒருத்த போய் அந்த சமுத்திரபுரமாய் பாருன்னு சொல்லும் போது பார்க்கறான், ஒன்னும் நடக்கல. திரும்ப திரும்ப இருக்கிறான், நீ இன்னும் 7 முறை பாருனா உனக்கு வெற்றி கிடைக்கிற, உன் இதயத்துல முழுமையாய் நம்புகிற வரைக்கும் அதை பார். நீங்க முழுமையாய் நம்பி மனதை உள் ஆழ் மனதிலிருந்து தேவனுக்கு பிரார்த்திக்கும் போது அது விருப்பம் எதுவா இருந்தாலும் அது சரியான நேரத்திலே அவர் செய்வார். தேவ மக்களை, நீங்க கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பதற வேண்டாம். அவரை நம்புக. நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க மன விருப்பம் எதுவோ, உங்க மன வாஞ்சிக்கிறது எதுவோ, அது தேவனுக்கு உகந்த ஜபமா இருந்தால், தேவனுக்கு பிடித்தமான ஜபமா இருந்தால், இந்த காலத்திலே அது உங்களுக்கு அவசியம் என்றால் அவர் தவறாமல் சரியாக செய்வார். சங்கீதம் 20:4 படி உங்க மன விருப்பத்தின்படி தந்திரலி உங்க ஆலோசனை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நாள் நீங்க வேண்டுவதை, ஜெபிப்பதை கர்த்தர் வாய்க்க பண்ண குறித்து நீங்க ஜெபிக்க போறீங்க, நன்றி சொல்ல போறீங்க, துதிக்க போறீங்க. அந்த அற்புதத்து வழியை கடந்து போவீங்க. இந்த வாக்கை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். God bless you. God bless you.